இந்த ஹர்முஸ் நீரிணை வாயிலாக செல்லும் கப்பல்கள், குறிப்பாக எண்ணெய் கப்பல்கள் கலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய ஹோட்டல்கள் மூடிட்டுருக்காங்க. ஏன்னா கேஸ் கிடைக்கல, புக் பண்ணாலும் வரல. அது மட்டும் இல்லாமல் கேஸுடைய விலை நடைபெற்றுச்சுன்னா அந்த போரில் ஈடுபடக்கூடிய அந்த நாட்டுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்லாம் கிடையாது. அந்த போரினால் இந்த உலக மக்களுக்கு இல்லை உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. கச்சா எண்ணெய் மூலமாகத்தான் நிறைய எரிசக்தி திரவங்களை, வாயுக்களை நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட கச்சா எண்ணெய் வரல அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடுத்துட்ருக்கு. அந்த போர்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உலகம் முழுவதும் பரவலாக இருக்குது. ஏன்னா ஈரான் தான் இந்த ஹர்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. அந்த ஹர்முஸ் நீரிணை வாயிலாக செல்லும் கப்பல்கள், குறிப்பாக எண்ணெய் கப்பல்கள், கச்சா எண்ணெயை ஏற்றி செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னதன் காரணமாக, ஏன்னா ஈரான் ஏன் சொல்லுது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய நாட்டின் மீது போர் தொடுத்ததன் காரணமாக இந்த ஹர்முஸ் நீரிணையை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதன் காரணமாக பெருவாரியான பாதிப்பு உலகம் முழுக்க காணப்பட்டுருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றிய அரசிற்கு ஆதரவு என்ற பேரில் அந்த போரின் மூலமாக நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில தொலைக்காட்சிகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம், சமூக ஊடகங்களை நம்ம பரவலாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் கள நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய ஹோட்டல்கள் மூடிட்டுருக்காங்க. ஏன்னா கேஸ் கிடைக்கல, புக் பண்ணாலும் வரல. அது மட்டும் இல்லாமல் கேஸுடைய விலை ஒவ்வொரு நாளும் ஒன்றிய அரசு ஏற்றிட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக நிறைய ஹோட்டல்கள் மூடப்பட்டுருக்கு. ஏன்னா ஒரு போர் நடைபெற்றுச்சுன்னா அந்த போரில் ஈடுபடக்கூடிய அந்த நாட்டுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்லாம் கிடையாது. அந்த போரினால் இந்த உலக மக்களுக்கு இல்லை உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இருவேறு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு போர். ஒரு போர் இந்த மாதிரி எங்கோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தமிழகத்தை இம்பேக்ட் பண்ணதுன்னா அந்த போருடைய வீரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கச்சா எண்ணெய் மூலமாகத்தான் நிறைய எரிசக்தி திரவங்களை, வாயுக்களை நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட கச்சா எண்ணெய் வரல அப்படின்னா இங்கே நம்ம எரிசக்திக்கு, எரிபொருளுக்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடுடைய சூழல் தான் நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு நிலவும் அப்படின்றது தான் உண்மை. இந்த போர் கண்டிப்பாக நிறுத்தப்படணும். இந்த போரை விடுத்து மனிதம் காக்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது.